ஹாய் buddies, நம்ம ஷின்சான்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஷின்சான் ஃபியூச்சர் மூவில காமிச்சதெல்லாம் உண்மையா பொய்யான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோல 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷின்சான் அப்புறம் மத்தவங்களோட ஃபியூச்சர்ல எடுத்த போட்டோலாம் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும், அதனால ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாவ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மசாவ் சின்ன வயசுல இருந்தே ஒரு காமிக் புக் ரைட்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இது நிறைய எபிசோட்ல மசாவே சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஷின்சானும் மசாவும் அப்பப்போ ஒரு மங்கா ஆர்டிஸ்டோட வாழ்க்கையில போயிட்டு விளையாடிட்டு வருவாங்க. இதெல்லாம் வச்சு மசா ஒரு காமிக் புக் ரைட்டரா தான் ஆவான்ட்டு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபியூச்சர்லயும் ஒரு சூப்பரான காமிக் புக் ரைட்டரா மாறிடுறான். ஆனா என்ன, அவன் எழுதுற புக் தான் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு ஓட்ட கடையில ஆளையெல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஷின்சான் ஃபியூச்சர் மூவில காட்டுவாங்க. ஆனா இத ஜஸ்ட் அந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரியும் காமெடிக்காகவும் தான் வச்சிருப்பாங்க. அந்த படம் இல்லாம எபிசோட் வைஸ் பார்த்தா மசா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய காமிக் ரைட்டரா மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மசாவோட ஃபியூச்சர் பார்ட்னரை பத்தி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம நேனி தான். என்னதான் அபிஷியலா நம்மளுக்கு தெரியலனாலும் நிறைய படத்துலயும் எபிசோட்லயும் நம்ம மசாவுக்கும் நேனிக்கும் தான் ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம கசாமா கதைக்கு வருவோம். சின்ன வயசுல இருந்தே மொய்பி மேரிச்சான்னு சுத்திக்கிட்டு இருந்த நம்ம கசாமா வயசானதுக்கு அப்புறமும் அவங்களோட தீவிர ரசிகனா மாறி இருப்பான். ஷின்சானும் கசாமாவும் இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் இருப்பாங்க. ஷின்சான் எப்பவுமே கசாமாவை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். கசாமா ஒரு பக்கம் அதுக்கு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருப்பான். என்னதான் ஷின்சானோட ஃபியூச்சர் மூவில கசாமாவையும் டமிக்கோவையும் அவங்க அப்பா கோத்து விட பார்த்தாலும் அது நடந்திருக்காது. கசாமாவோட ஃபியூச்சர் பார்ட்னரா நம்ம ஹீமாவாரி இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அந்த படத்திலேயே நம்ம கசாமாக்கு ஒரு சீக்ரெட்டான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பில்டிங்ல தனியா நின்று போன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அது ஹீமாவாரியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. நிறைய எபிசோட்லயும் ஹீமாவாரிக்கும் கசாமாவுக்கும் தான் முடிச்சு போட்டு விட்டுருப்பாங்க. அதனால ஷின்சான் ஃபேன்ஸ் எல்லாம் ஹீமாவாரிக்கும் கசாமாவுக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபேன் ஆர்ட்ஸ் அண்ட் அனிமேஷன்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் நடந்தா அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம நேனியோட ஃபியூச்சரை பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே பல கனவெல்லாம் வச்சிருந்த நம்ம நேனி கனவுனா சாதாரண கனவு இல்ல, பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்ன்றதும் மாட்சுசாக்கா மேடம் நிறைய எபிசோட்ல கேட்ட மாதிரி அழகான பாய் ஃப்ரெண்ட் வேணும்ன்றதையே கனவா வச்சிருந்த நேனி கடைசியில மாட்சுசாக்கா மேடம் மாதிரியே அவ படிச்ச ஃபுட்டாபா கிண்டர் கார்டன்லயே டீச்சரா இருப்பா. ஆனா இதுவும் அந்த படத்துக்காக தான். எபிசோட் வைஸ் நேனியும் ஃபியூச்சர்ல அவளோட கனவெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கலாம். இப்போ நேனியோட ஃபியூச்சர் பார்ட்னர் அது யாருன்னு பாத்துருவோம். வேற யாரும் இல்ல, அந்த அதிர்ஷ்டசாலி மசாவு தான். இதை அபிஷியலா எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணனாலும் நிறைய படங்கள்லயும் எபிசோட்லயும் மசாவுக்கும் நேனிக்கும் தான் ஷிப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ போவோட ஃபியூச்சரை பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் கல்லுன்னு சுத்திக்கிட்டு இருந்த நம்ம போச்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான். அந்த படத்திலேயே பார்த்திருப்பீங்க, பெரிய சைஸ் சூப்பர் போச்சான் ரோபோட்லாம் பண்ணிருப்பான். ஆனா படம் இல்லாம நார்மல் எபிசோட் வைஸ் பார்த்தோம்னாலும் போ ஒரு சயின்டிஸ்டா மாறதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பேப்பர் ராக்கெட் செஞ்சு விடுற எபிசோட்ல காமிச்ச மாதிரி ஒரு பைலட்டா மாறி இருப்பான். ஆனா என்ன, ஓட்டிட்டு போற ஃபிளைட் தான் தூங்கி வழிஞ்சு போயிருக்கும். போச்சானோட ஃபியூச்சர் பார்ட்னர் பத்தி பார்த்தா ஒரு எபிசோட்ல ஒரு குட்டி பொண்ணுக்காக போச்சான் டால்பின் ஷேப்ல எல்லாம் கல்ல கலெக்ட் பண்ணி கொடுத்திருப்பான். அந்த பொண்ணு கூட ஆபரேஷனுக்காக வெளியூர் போயிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம போவோட ஃபியூச்சர் பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஃபேன் ஆர்ட் ஒர்க்ஸும் நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம ஷின்சானோட ஃபியூச்சரை பார்த்துடலாம். நம்ம ஷின்சான் 5 வயசுல இருந்தே ஆக்ஷன் காமினோட தீவிர ரசிகனா இருந்ததால பெருசானதுக்கு அப்புறம் ஆக்ஷன் காமினாவே மாறி இருப்பான். ஷின்சான் வளர்ந்துமே சின்ன வயசுல பண்ண சேட்டையெல்லாம் ஸ்டாப் பண்ணாம பெருசாயிட்டும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீமாவாரியை அளவிட்டு மிட்சி கிட்ட கொட்டு வாங்குறது, கசமாவை கத்த விடுறது, குட்டி சைக்கிள்ல போறது, லேடி கெட்ட போடுறதுன்னு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப ஷின்சானோட லைஃப் பார்ட்னர் பக்கம் வந்தா படத்துல டமிக்கோவை தான் நம்ம ஷின்சானோட லைஃப் பார்ட்னரா காட்டுவாங்க. மூவி படி பார்த்தா 100% டமிக்கோ தான் ஷின்சானோட ஃபியூச்சர் பார்ட்னரா இருக்க முடியும். ஆனா எபிசோட் வைஸ் பார்த்தா அது ஐச்சானா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் நெனக்கோ அக்காவா கூட இருக்கலாம், சும்மா ஜோக்குக்காக தான். அதே மாதிரி ஷின்சானோட பொண்ணு ஷின்கோச்சானா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஷின்சான் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்புறாங்க. இதெல்லாம் தாண்டி ஷின்சான் சிங்கிளாவும் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு எபிசோட்ல 70 வயசான ஷின்சான் கசாமா போச்சான் மசாவெல்லாம் வந்திருப்பாங்க. அதுல நம்ம ஷின்சான் அவன் சிங்கிள்ன்றத மென்ஷன் பண்ணிருப்பான். ஆனா அது சும்மா ஃபில்லர் மாதிரியான ஸ்பெஷல் எபிசோடு தான். நம்ம மின்சி ஹாரியோட ஃபியூச்சர்லாம் இந்த ஃபியூச்சர் மூவில பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் படத்துக்காக தான். எபிசோட் வைஸ் பார்த்தா ஹாரி ஃபியூச்சர்ல 32 வருஷத்துக்கான ஹவுஸ் லோனை அடைச்சு முடிச்சிட்டு இருப்பாரு. நார்மலா ஹாரியும் மிட்ஸையும் எப்பவும் போல இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. ஃபியூச்சர் ஷின்சான் கேரக்டர்ஸோட ஃபேன் ஆர்ட்ஸை இப்ப பார்க்கலாம்.
உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.